கண்டக சனி அப்படின்னாலே பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா. என்ன மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி உறவில் ஒரு விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. அப்போ கன்னிராசியெல்லாம் பிரிஞ்சிடுவாங்களா? டிவோர்ஸ் தானா? பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது இருக்கணும். 2 வீலர் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது வேண்டாம். அதே மாதிரி மேக்ஸிமம் காரில் நம்ம வந்து போகணும். எங்கேயோ ஒரு பிள்ளை எல்போர்டு போட்டு வரும், நேராக நம்மக்கிட்ட வந்து மோதுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? இது வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 9ஆம் பாவத்தை பார்க்குது. இவங்களோட சுயஸ்தானத்தை பார்க்குது. ஒரு விதமான மந்த நிலை, ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வரும். அதை நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கணும். அப்பா கூட உறவு முறையில் ஒரு கேப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் உள்நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு. வெளிநாடு படிக்க போயிட்டு ஒரு சில கண்ணி எனக்கு அங்கே அடாப்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்மோடு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எல்லாருமே கொஞ்சம் பயப்படக்கூடிய ஒரு பெயர்ச்சி அப்படின்னாலே அது வந்து சனி பெயர்ச்சி தான். அதுவும் குறிப்பிட்ட சொல்லணும்னா, இப்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி அது திருநள்ளாறு வந்துட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த வருஷத்துக்கான சனி பெயர்ச்சியோட தேதி என்ன அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு விஷயம் கேட்டுறேன் மேம். முதல் கேள்வியாக நான் இதை கேட்டுறேன். சனி பகவான் ஏன் அவரை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். நீ என்ன செய்தியோ அதுக்கான பலன்களை நான் தந்தே தீருவேன் அப்படின்றவர் தான். பாரபட்சம் பார்க்க மாட்டார். நல்லவங்களா கெட்டவங்களா, உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற நிலைமை, உன்னோட பூர்வ ஜென்ம நல்ல கர்மா நிறைய இருக்குது அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய தப்பானவனாக இருந்தாலும் சூப்பராக வந்து உனக்கு நல்லதை கொடுப்பார். நீ எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் பூர்வ ஜென்ம கர்மா உனக்கு நிறைய இருக்குது அப்படின்னா அவர் வந்து நல்லா இல்லாத காலகட்டத்தில், அவர் 7 நாட்டு சனியாக வராரு, அர்த்தாஷ்டம சனியாக வராரு, அஷ்டம சனியாக வராரு. அந்த காலகட்டத்தில் கெடு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஆனால் அந்த கெடு பலன்கள்லேயும் ஒரு பெரிய நல்லது இருக்குது. என்ன அப்படின்னா, வாழ்க்கைக்கான படிப்பினையே கொடுத்துருவார். நம்ம அப்பா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், அம்மா சொல்லி கேட்டிருக்க மாட்டோம், யார் சொல்லியும் கேட்டிருக்க மாட்டோம். சனி சொன்னால் கேட்போம். காலச்சக்கரத்தின் 6ஆம் ராசியான கன்னிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? பொதுவாக கன்னிராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் லார்ட் ஆஃப் 5 and 6, அதாவது 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்போ மீனம் வந்து பாருங்கள், சனிக்கு 7ஆம் பாவம். அப்போ கண்டக சனியாக உட்காந்துட்டுருக்கான். கண்டக சனி அப்படின்னாலே பேர்லேயே இருக்குது பார்த்தீங்களா. என்ன மொதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கணவன் மனைவி உறவில் ஒரு விரிசல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. அப்போ கன்னிராசியெல்லாம் பிரிஞ்சிடுவாங்களா? டிவோர்ஸ் தானா அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது இது வந்து சனி வந்து என்ன பண்ணுவோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மனஸ்தாபம், மனசஞ்சலம் அப்படின்றத ஏற்படுத்துவோம். அப்போ இது வந்து சனியை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்கள் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. அதே மாதிரி ஒய்ஃபும் என்ன செஞ்சாலும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு செய்யணும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஜென்னு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை பார்க்க போகிறோம். அந்த அம்மா லேடின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க, ஆஃபீஸில் மீட் பண்ணல, அஃபிஷியலி சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தனிமையில் பேசணும் அப்படின்னு மீட் பண்ணுறாங்க. அப்போ இவர் 1 மாதத்துக்கு முன்னாடியே ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருந்தாலும் முன்னாலும் சொல்லணும். காலையில் போகும்போது, அம்மா நான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொன்னாலம்மா அந்த அம்மா வராங்க, நான் போகிறேன். என்ன அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்குமா அந்த மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட பேசினாதாம்மா நம்மளுக்கு வருமானன்றது வரும். அப்போ தான் குழந்தைங்கள பெரிய கான்வெண்ட்டில் படிக்க வைக்க முடியும், நீ நல்லா செலவு பண்ண முடியும் அப்படி சொல்லி புரிய வைக்கணும். புரிய வச்சுட்டு அங்கே போயிட்டோம், அம்மா இப்போ வந்துட்டாங்கம்மா, நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்மா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே சொல்லணும், அம்மா காஃபி. அந்த அம்மா இப்படி கிளம்பி போன உடனே, அம்மா நாங்கள் காஃபி ஆர்டர் பண்ணோம், அந்த அம்மா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணாங்க, ஒரு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம், 2 பேரும் பாதி பாதி சாப்பிட்டோம், 5 முறை சிரித்தோம், 4 முறை உட்காந்து யோசித்தோம். இது எல்லாத்தையும் சொல்லணும். சொன்னால் பிரச்சனை கிடையாது. டிரான்ஸ்பரன்சி அப்படின்றத ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே வச்சுக்கணும். அந்த டிரான்ஸ்பரன்சி இருந்தால் கணவன் மனைவி கிட்ட பிரிதல் அப்படின்றது கிடையாது. அதே மாதிரி விட்டு கொடுக்குற தன்மை அப்படின்றது இருக்கணும். அன்பு அப்படின்றது மேலோங்கணுமே தவிர ஈகோ அப்படின்றத மூட்டை கட்டி வச்சுக்கணும். இது மொதல் விஷயம். 2வது விஷயம், பயணம் சார்ந்த கவனம் அப்படின்றது இருக்கணும். 2 வீலர் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நைட் டைம் ட்ராவல் பண்ணுறது வேண்டாம். அதே மாதிரி மேக்ஸிமம் காரில் நம்ம வந்து போகணும். ஓட்டும்போது ரொம்ப செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் இல்லாமல் வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். நம்மளுக்கு நல்ல வண்டி ஓட்ட தெரியுது அப்படின்னா கூட எங்கேயோ ஒரு பிள்ளை எல்போர்டு போட்டு வரும், நேராக நம்மக்கிட்ட வந்து மோதுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி போகும்போது தூரத்துலேயே ஒரு வண்டி தடுமாறி வருதுன்னா நம்ம ஓரத்தில் நிறுத்திடலாம். அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் சார்ந்த கவனம். ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ வந்து ஹெல்த்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வருது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கினா ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே சனியினோட பார்வை இது வந்து பார்த்திங்கன்னா 1, 4, 9ஆம் பாவத்தை பார்க்குது. இவங்களோட சுயஸ்தானத்தை பார்க்குது. ஒரு விதமான மந்த நிலை,
ஒரு விதமான ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வரும். அதை நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கணும். 4ஆம் பாவத்தை பார்க்குது. பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய கம்ஃபர்ட் குறைஞ்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வரும். எவ்வளோதான்ப்பா உழைக்கிறது, எவ்வளோ உழைச்சி முடியலப்பா அப்படின்ற எண்ணமும் வரும். இவங்களுக்கும் இவங்க அம்மாவுக்கும் ஒரு விதமான மனசஞ்சலம், மனஸ்தாபம் அப்படின்றது வரும். நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல ஒரு வீடு வாங்குகிறோம், வீடு கட்டுறோம். அந்த எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரெலாம் ஏன் இங்கே மணலை போட்டேன், ஏன் இங்கே செங்கலை போட்டேன்னு பிரச்சனை பண்ண வருவான். ஐயோ நம்ம இந்த இடத்துல இடம் வாங்கினதே தப்போ, வீடு கட்டுறது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்லாம் தோணும். பெருசாக ஒன்றும் இல்லை, எல்லாமே மாறும் அப்படின்றது தானே உண்மை. அம்மா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும், அம்மாவோட ஹெல்த்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். நம்ம ரொம்ப உழைக்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும், நல்லது தான். அதுக்கப்புறம் 9ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்குறாரு, கண்டக சனியாந்து. அப்பா கூட உறவு முறையில் ஒரு கேப் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கவங்க நிறைய பேர் உள்நாட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாடு படிக்க போயிட்டு ஒரு சில கண்ணி எனக்கு அங்கே அடாப்ட் ஆக முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. நம்ம ஒரு விஷயத்த ஒரு முறை செய்கிறோம் அப்படின்போது அது நடக்கலை, நான் ஒரு முறை செஞ்சுட்டு அது எனக்கு ஆகாது, எனக்கு இந்த விஷயமே லாக்கிப்பட்டு வராது அப்படின்னு விட்டுறக்கூடாது. ஒரு விஷயத்த அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தால், தப்பான விஷயத்தை நம்ம திருப்பி ட்ரை பண்ணக்கூடாது. நல்ல விஷயமா நீங்கள் அனலைஸ் பண்ணி முடிவு எடுத்தீங்களா அது செய்யணும் அப்படின்னு உங்கள் ஜாதக பிரகாரம் அந்த விஷயம் வந்து செய்யறதுக்கான பிராப்தம் இருக்கா, ஒரு முறைக்கு 10 முறை ட்ரை பண்ணுங்கள், நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். இவங்களுக்கான பரிகாரம் வேணும். கன்னியும் வந்து பார்த்திங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நரசிம்ம வழிபாடு பண்ணலாம். பொதுவாக நரசிம்ம வழிபாடுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாளை என்ற சொல்லை அறியாத நரசிம்மர் அப்படிம்பாங்க. எதுவாக இருந்தாலும் இன்றைக்கே, இப்போவே, இந்த நேரமே, இந்த க்ஷணமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் நரசிம்மமூர்த்தி. அப்போ நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ஆரோக்கியத்தில் மேம்பாடு, அதே மாதிரி தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கை, கணவன் மனைவி பிரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை, நம்மளுக்கு வந்து ஆபத்துக்கள் விபத்துக்கள்லாம் வராத ஒரு நிலை, அத்தனையும் நரசிம்மர் கொடுத்துருவாருங்க. ஓகே மேம். அதே போல் எல்லாருமே, அதாவது ஜோதிடத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட 7.5 சனி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பயப்படுவாங்க. நிறைய பேர் அந்த எஃபெக்டையுமே அனுபவிச்சிருப்பாங்க. அது எப்படி மேம்? இப்போ 7.5 சனி தான் வந்து இருக்கிறதுலே மோசமானதா, இல்லை நிறைய சனி அடுத்தெல்லாம் இருக்குது, அதில் இதுதான் 7.5 தான் ரொம்ப வலுவானதா? அப்படியெல்லாம் இல்லைங்க. 7 நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, நம்மை பக்குவப்படுத்தி கொள்வதற்கு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு வெளியே சொல்கிறவங்களாம் கூட உள்ளுக்குள்ளே உண்மையாக ஜோதிடத்தை நம்புவாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் கடவுளை பற்றி நிறைய சிந்திக்கிறாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்றவங்க கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு கம்முன்னு தான் இருக்காங்க இல்லைங்களா. அப்போ நமக்கு மேலே ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்போ நம்ம இந்த 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இதெல்லாம் வந்து பாருங்கள் 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவானோட பிடியில் நம்ம இருக்கோம். நீ என்னென்னலாம் நல்லது கெட்டது செஞ்சு அதுக்கான பலன்களை அனுபவிக்கணும். அஷ்டம சனி அப்படின்றது 7 நாட்டு சனியில் 7.5 வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன்களை 2.5 வருஷத்தில் கொடுத்துருவார். பொதுவாக சனி வந்து மந்தன், முடவன் அப்படின்னா அவர் நிதானமாக ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ஏறக்குறைய 2.5 இயர்ஸ் அவர் எடுத்துக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் மந்தன் அப்படின்போது ஒரு ஸ்லக்கிஷ் பிளானட். அதே மாதிரி அவர் முடவன். அதனால தான் இந்த 7 நாட்டு சனி, இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். எலும்பு அடிபட்டுறது, கால் கொஞ்சம் தாங்கி நடக்கிறது, இடுப்பு எலும்பு, கழுத்தெலும்பு டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆகிறது, கழுத்துக்கு வந்து சர்விக்கல் காலர் போட்டுக்கிறது, அந்த மாதிரி எலும்பு சார்ந்த, அவர் முடவன்றதுனால நம்மளுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை கொடுத்துருவார். இதில் எது ரொம்ப வீரியோ அப்படின்னா 7 நாட்டு சனி வந்து ரொம்ப ஸ்லோவாக நம்மளை போட்டு வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக 2.5 வருஷத்தில் ஹை தீயில் வறுத்தெடுப்பார். அஷ்டம சனியில் பெரும்பாலும் எல்லா விதத்துலையும் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஆக்குவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மனுஷனுக்கு எங்கெங்கெல்லாம் அடித்த வடிக்கும், மொதல் விஷயம் அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் பிரச்சனை, அவன் கொஞ்சம் நொந்து போவானா, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, நிறைய நோவானா, நம்மளோட நெய்பர்ஸோட பிரச்சனை, இன்னும் கொஞ்சம் நொந்து போயிடுவான், காசு பணத்தை அடிச்சிடுவான், 90% நொந்துருவானா, ஆரோக்கியத்தையும் கெடுத்துவார். அப்போ என்ன பண்ணுவான் அவன் ரொம்ப வந்து அப்செட்டாகி உட்காருவான் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஆனால் இது எதுக்கு கொடுக்குறாரு, வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு கொடுக்குறாரு. ஒரு முறை 7 நாட்டு சனி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப பக்குவப்பட்டுருவோம், ரொம்ப தெளிவாகிடுவோம், நம்ம மனசு தெளிஞ்ச நீரோட மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே மேம். அதே போல் சிலருக்கு வந்து இந்த 7 நாட்டு சனிலையும் கூட சனியோட பாதிப்பு பெருசாக இல்லாமல் இருக்காங்களா மேம்? அவங்களாம் யார்? கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பல வந்து சினிமா நடிகர்கள் அந்த டாப் ரேஞ்ச்லேயே இருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா, கமல்ஹாசன் சாருக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவங்களுக்குலாம் 7 நாட்டு சனி வரவே இல்லையா, எல்லாருக்கும் வரும். 29 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ரவுண்டு நம்மளுக்கு வரும். இப்போ உங்களுக்கு ஒரு 10 வயசில் வந்துச்சு அப்படின்னா 49 வயசில் வரும், புரியுதுங்களா. ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, 3 ரவுண்டு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அவங்களோட ஆயுசை பொறுத்து. அப்போ அவங்களாம் எப்படி நல்லா இருக்காங்க அப்படின்னா
திசை என்ன திசை நடக்குதோ அந்த திசை சூப்பரான திசை இருக்குது அப்படின்னா ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சரி, அதனோட பாதிப்பு 40% தான். அதிகபட்சம் சூப்பரான திசை நடக்குது. இப்போ குரு திசை நடக்குது பையனுக்கு, குரு ஜாதகத்தில் உச்சம்பா, பாதிப்பு 30% தான். சுக்கிர திசை நடக்குதுப்பா, சுக்கிரன் சூப்பராக இருக்கான், பாக்கிய சுக்கிரனாக இருக்கான், வீடு கொடுத்தவனும் சூப்பராக இருக்கான், நட்சத்திர சார வாங்கினவும் சூப்பராக இருக்கான், நான் உண்மையாக இருப்பேன், எனக்கு பாதிப்பு பெருசாக கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி பிராப்தம் இருக்குமா? இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு சிலருக்கு ஏழரை நாட்டு சனி 100க்கு 100% வறுத்தெடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் தசை. பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஜோதிடத்தில், தசநாதன் செய்யாததை புத்திநாதன் செய்யான், புத்திநாதன் செய்யாததை கோச்சாரன் செய்யான். அப்போ கோச்சாரமாக வரவன் தான் சனி. ஏழரை நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி. சுய ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது அது அங்கே மெயின். அப்போ சுய ஜாதகத்தில் நாங்கள் இப்போ பலன்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறோம், உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ சுய ஜாதகத்தில் தசை எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா பெரிய பாதிப்பு இல்லை. சுய ஜாதகத்திலே இப்போ ஒரு ரிஷபராசி, அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசை நடக்குது, குரு சுய ஜாதகத்தில் பெருசாக ஃபேவராக இல்லை. அதுக்கும் மேலே ரிஷபராசிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா 8 மற்றும் 11 அதிபன், அஷ்டமாதிபதி அவன், அவனோட தசை நடக்குது. ஆல்ரெடி குருவே நம்மளை போட்டு தள்ள பார்ப்பான். அதுக்கு மேலே சனியும் ஓவரைட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒரு பரமபதத்தில் வர ஏணி பாம்பு மாதிரி பெரிய ஏணியில் ஏறி இருந்தவங்க பெரிய பாம்பில் இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி எத்தனையோ ஜாதகம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரே நாளில் 0 ஆனவங்க எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி வரும். ஆனால் அதுக்காக அவங்க ஒரே முட்டை வந்து 0 ஆகிட மாட்டாங்க, வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டா திரும்பி மீண்டு எழுவாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். இதுதான் ரீசன். ஒருத்தவங்க பெருசாக 0 ஆகல ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா போதுலாம் திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லைங்களா? கொரோனா முடிஞ்சு திருவண்ணாமலையில் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னென்னா தாக்கு பிடிக்க முடியாதவங்க, தசை பெருசாக நல்லா இல்லாதவங்க மொத்தமாக வீடெல்லாம் விட்டு வந்து அங்கே உட்காந்துட்டாங்க. அந்த மாதிரி நேரமும் காலமும் நம்மளோட வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்றது உண்மை.